ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 11th எக்கனாமிக்ஸ். 11th எக்கனாமிக்ஸில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். 11th எக்கனாமிக்ஸில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் தான். என்னென்ன பாயிண்ட்ஸ்னால், ஒருமை ஒழிப்பு திட்டங்கள்ன்றது ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஒருமை ஒழிப்பு திட்டங்கள். அதுக்கப்புறம் இந்த தோல் எந்த ஊரில் தயாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த பட்டாசு எங்கே இருக்குதுன்ற மாதிரி இம்பார்ட்டண்டான பிளேசஸில் இருக்கணும், அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்துட்டு இந்த பொதுத்துறை எஃகு நிறுவனம் எங்கே நிறுவனாங்க, யாரோட உதவியால் நிறுவனாங்கன்றதை 3 பாயிண்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ரிப்பீட்டடாக டிஎன்பிசி கொஸ்டின் ஒருமை பற்றி இல்லாத ஒரு கொஸ்டினே இருக்க முடியாது. இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான லெசனை பாயிண்ட்டாக எடுத்து நம்ம ரெகுலராக பார்ப்போம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒருமை ஒழிப்பு திட்டங்கள். 20 அம்ச திட்டம் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க? 1975. 20 அம்ச திட்டம் 1975 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைனாக இப்போ நான் எழுதிருக்கிற ஃப்ளோலே எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். 20 அம்ச திட்டம் 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எப்போ? 1976. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எப்போ? 1976. வேலைக்கு உணவு 7 வந்தாவே வேலைக்கு உணவு 7 வேலை ஞாபகம். வேலைக்கு உணவு 7 வேலைக்கு உணவு 7னா 1977 வேலைக்கு உணவு திட்டம். ஊரக இளைஞர்கள்லாம் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. ஊரக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி எப்போனா 1979. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி 1979. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போ? 1980. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஓகே. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஊரக நிலமற்றோர்னா 83 ஞாபகம் வச்சு. நான் அப்படி தான் எப்படி நான் ஞாபகம் வச்சுப்பேன்னா, நிலமற்றோர்னு வந்தால் 83, அதான் 19. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்தால் 1985 to 86. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 to 86. ஜவஹர் வேலைவாய்ப்புனா நிறைய இடத்துல 1989. ஜவஹர் வேலைவாய்ப்பு 1989. ஓகேங்களா? இதெல்லாம் 8. இதெல்லாமே 80s 70s வருமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 வரும். இப்போ அங்கே 2005 3 இருக்கா? அந்த 2005 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன வரும்னா, பாரத் நிர்மான் யோஜனா 2005. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற சீரமைப்பு திட்டம் 2005. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. இது 3மே 2005 வரும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நம்மளுக்கு தெரியும் 2006. சரிங்களா? ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனான்னா 2009. 2009 ஒன்று தான் இருக்குது. அது என்னது? ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா 2009. அது பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதாக் யோஜனானா 2010. ஓகேங்களா? பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதாக் யோஜனா 2010. தேசிய ஊரக வாழ்வாதாரம். ஒரு வாழ்வாதாரம்னாவே ஒரு வாழ் இருக்குது, ஆணு பெண் 2 பேர் இருக்கணும். அதுதான் இங்கே 2 1 இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க. அப்படி ஞாபகம். வாழ்வாதார திட்டம் 2011. சாரி, தப்பு எடுத்துக்காதீங்க. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எப்போனா 2013. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எப்போ? 2013. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் எப்போ? 2013. சரிங்களா? ஓகே, புரிஞ்சா? இவ்வளோ தான் 11th புக்கில் இருக்கிற ஒருமை ஒழிப்பு திட்டங்கள். இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி நான் எழுதிருக்கிற மாதிரியே நோட்ஸ் எழுதி படிங்க, ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது ஒரு ஊருக்கு ஒரு ஃபேமஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஊரோட ஃபேமஸ்ஸு அது என்னென்ன ஊரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராணிப்பேட்டை தோல். இப்போது ஆம்பூர், இங்கேயும் தோல். அதுக்கப்புறம் வாணியம்பாடி தோல். இது 3மே ஒன்று தான். ஓகேங்களா? ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. ராணி, ஆம்பூர், வாணி. ராணி, வாணி, ஆம்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராணி, வாணி, ஆம்பூர். ராணியும் வாணியும் ஆம்பூருக்கு போயிட்டு, ஆம்பூர்னாவே பிரியாணி இருக்குல்ல, பிரியாணியில் தான் இருக்கும், தோலாக இருந்துச்சு. சாப்பிடும்போது தோலாக இருந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராணியும் வாணியும் ஆம்பூர் போய் பிரியாணி சாப்பிடும்போது அந்த பிரியாணியில் தோலாக இருந்துச்சு. அந்த பிரியாணி அந்த சிக்கன் இருக்கும்ல, சிக்கனும் மட்டனும் தோல் மட்டும் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சேலம் சேலம் பாருங்கள். சேலத்தில் விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. சேலம் விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி, சேலம். விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி, சேலம். நெக்ஸ்ட் சங்ககிரி, லாரி களத்தொகுதி. சங்ககிரினா லாரி களத்தொகுதி. சங்ககிரி லாரி களத்தொகுதி. திருச்செங்கோடு, ஆழ்துளையிடும் பணிகள். திருச்செங்கோடுனா என்னது? ஆழ்துளையிடும் பணிகள். திருச்செங்கோடு ஆழ்துளையிடும் பணிகள். ஓகே. நாமக்கல்னா
கோழி நம்மளுக்கு தெரியும் நாமக்கல்லில். இன்னொன்று வந்து என்னென்னா போக்குவரத்து. நாமக்கல்னாவே கோழி பண்ணை தான் ஞாபகம் வந்துடும். இன்னொன்று என்னென்னா போக்குவரத்து. கரூரில் நம்மளுக்கு விசைத்தறி நல்லா தெரியும். இன்னொன்று என்னன்னா வாகன புனைபவர். கரூரில் நம்மளுக்கு விசைத்தறின்னு தெரியும். இன்னொன்று என்ன வந்துன்னா வாகன புனைபவர். ஈரோடுனா மஞ்சள் தெரியும். இன்னொன்று விசைத்தறி மஞ்சள். ஈரோடுனா விசைத்தறி மஞ்சள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கோயம்புத்தூர். நூற்பாலையும் பொறியியல் தொழிற்சாலையும் கோயம்புத்தூர். நூற்பாலை பொறியியல் தொழிற்சாலை வந்தால் அது கோயம்புத்தூர். திருப்பூர்னா பின்னல் ஆடை ஆயத்த ஆடை தான் திருப்பூர். திருப்பூர்னா நம்மளுக்கு ஆடைன்னா நல்லா தெரியும், அந்த ஞாபகம் வந்துடும். திருப்பூர்னா பின்னலோட ஆயத்தடை. ராஜபாளையம்னா பருத்தி அறுவை சிகிச்சை பொருள்கள். ராஜபாளையம்னாவே என்ன ஞாபகம் வரணும்? பருத்தி அறுவை சிகிச்சை பொருள்கள் ஞாபகம் வரணும். சிவகாசினா ஞாபகம் வரணும். தீப்பெட்டி தெரியும், பட்டாசு தொழிற்சாலை அச்சடிதல் ரெண்டுமே தெரியும் நம்மளுக்கு. சிவகாசினாவே தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலை அச்சடிதல். ஓகேங்களா? புரிஞ்சா? இவ்வளோ தான் இதோட. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொதுத்துறை எஃகு நிறுவனம். இப்போ பொதுத்துறை வந்து எஃகு நிறுவனம் வந்து எங்கெங்கே இருக்குது நம்மளுக்கு தெரியணும். அந்த நிறுவருக்கு எந்தெந்த அரசெல்லாம் தந்தாங்க. நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, ரஷ்ய அரசுனா இவங்க 3மே ரஷ்ய அரசு. அந்த 3 என்னென்னா விசாகப்பட்டினத்தில் ஆந்திராவுக்கும், பொகாரோ ஜார்க்கண்டுக்கும், பிலாய் மத்திய பிரதேசம். இது 3த்துக்குமே ரஷ்ய அரசு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வச்சு படித்தோம்னா ஈஸியாக. ரஷ்ய அரசுனா 3 வரும். விசாகப்பட்டினம் ஆந்திரா, அப்புறம் பொகாரா ஜார்க்கண்ட். விசாகப்பட்டினம் ஆந்திரா, பொகாரா ஜார்க்கண்ட், பிலாய் வந்து மத்திய பிரதேசம். இந்த 3த்துக்குமே ரஷ்ய அரசு ஹெல்ப் பண்ணி தான் எஃகு நிறுவனம் தான் நிறுவியிருக்காங்க, ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே ரெண்டுமே தனியார்லேருந்து வந்திருக்கும். இங்கே பாருங்கள். ஃபர்னஃபூர் மேற்கு வங்காளம். அதே ஃபெர்னஃபூர் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே மேற்கு வங்காளத்தில் இருக்கும். இந்த ஃபெர்னஃபூர் மேற்கு வங்காளம் தனித்துறையிலேருந்து பெறப்பட்டது. இன்னொன்று ஃபெர்னஃபூர் மேற்கு வங்காளம் தனித்துறையிலிருந்து, இதுவும் 1976 பெறப்பட்டது. ரெண்டுமே தனித்துறையிலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே தனித்துறையிலேருந்து பெறப்பட்டது. எங்கே இருக்குன்னா ஃபெர்னஃபூர் மேற்கு வங்காளம், ஃபெர்னஃபூர் ரெண்டுமே மேற்கு வங்காளத்தை தனித்துறை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட்டே நிறுவியிருக்கிறதுன்ற ஒரு 2 இருக்குது. என்னென்னா சேலம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் விஜயநகரில் கர்நாடகாவில் விஜயநகர். ரெண்டுமே இந்திய அரசு அதுவே தனியாக நிறுவியிருக்கிறதுன்னு சொல்லி வர்றாங்க. சேலம் தமிழ்நாடு, விஜயநகர் கர்நாடகா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். பத்ராவதி கர்நாடகாவில் இருக்குதுல்ல. பத்ராவதி கர்நாடகாவில் இருக்கிறது. நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரா இரும்பு நிறுவனம். இதுதான் முதல்ல நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரா இரும்பு நிறுவனம் தான் பத்ராவதி கர்நாடகாவில் இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து உருவாக்குனது. சரிங்களா? ரூர்கேலா ஒரிசான்றது எங்கேருந்து? ஜெர்மனிலேருந்து. ரூர்கேலா ஒரிசா எங்கேருந்து? ஜெர்மனி. துர்காப்பூர் மேற்கு வங்காளம், இங்கிலாந்து. துர்காப்பூர் மேற்கு வங்காளம், இங்கிலாந்து இது பெறப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்படிதான். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிங்களன்னா, ரூர்கேலா வேணும் ஒடிசா, ரூர்கேலாவே ஜெர்மனி, துர்காபூர் மேற்கு வங்காளம்னா இங்கிலாந்து ஞாபகம் வந்துடும். சேலம் நம்ம இந்திய அரசு தானே, கர்நாடக இந்திய அரசு. பத்ராவதி கர்நாடகா வந்து நம்ம விஸ்வேஸ்வரய்யா நாட்டுடைமையாக்குனாங்கல்ல, ஞாபகம் வந்துடும். அந்த மேற்கு வங்காளம் 2 வந்து தனியார் துறையிலேருந்து பெறப்பட்டாங்க. ரெண்டுமே ஞாபகம் வந்துடும். இதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் ஆந்திரா, பொகாரா ஜார்க்கண்ட், பிலாய் மத்திய பிரதேசம் இது எல்லாமே ரஷ்யாலேருந்து எடுத்தாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை கன்ஃபியூஸ் ஆகிறது, இது மாதிரி ஆர்டராக வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும் நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.